Look at me! There's nothing in my heart. I don't feel pain any longer. ஹே கைஸ், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒபிட்டோ உச்சிகாவை நேரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீன்னு கேட்டு. ஸோ அதுக்கு எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டுக்கான ரியாக்டையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேச வீடியோக்குள்ளெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஃபன்னான அனிமே வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சாக்குரா ஹினாட்டாக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது அடுத்த நெக்ஸ்ட் யார் கேரக்டரை பற்றின்னு நான் வந்து கமெண்ட் போஸ்ட்டில் போட்டிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பேசாம வீடியோக்கெல்லாம் வந்து சினிமாட்டாக்கும். கண்ணே தெரியாமல் பிறக்கிறவனை அப்படியே விட்டுரும். கொஞ்ச நாள் பார்வையை கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கும்போது சட்டுன்னு பிடிங்கிட்டேன். இனி நடக்கிற எந்த அநீதியையும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் ரீட் பண்ணிடலாம். ரக்ஷிதா ரக்ஷி 4943 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி ட்ரூ லவ் பண்ணவங்களை பார்த்ததில் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ உச்சிகா பிடிக்கிறது மிக முக்கியமான ரீசனே அவருடைய அந்த இன்ஃபினிட்டி லவ் தான். அது ஏன் இன்ஃபினிட்டி லவ்னு கேட்டிங்கன்னா, முடிவில்லாத காதல். அதாவது வந்து ஒபிட்டோ உச்சிகானால நிறைய பேருக்கு அந்த லவ் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவார். ஸோ அப்படிப்பட்ட காதலுக்கான ஒரு சிம்பிள் தான் நம்மளுடைய ஒபிட்டோ உச்சிகான்னு நம்ம வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்துடலாம். ஷார்ட்கன் சதீஷ் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒபிட்டோ கிட்ட இருந்து மங்கை கியூ ஷேரிங்கான எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ தாண்டா ஒரு நல்ல கமெண்ட்டை பார்த்தேன், அதுக்குள்ளே உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா. அவனே எப்படிப்பட்ட லவ்வர்னு ஒரு கமெண்ட் அடிப்பேன்னு பார்த்தா அவன் லவ்வை இழுக்காமல் உடனே வந்து மங்கை கியூ ஷேரிங்கனுக்கு போயிட்டு பார்த்தியா. ஆனால் சொல்லப்போனால் ரொம்ப பவர்ஃபுல்லான மங்கை கியூ ஷேரிங்காக தான் ஒபிட்டோ உடையது. ஸோ வந்து அதை கேட்குறதுல தப்பு இல்லை. ஏன்னா காமி வச்சே இருந்தாலும் அவ்வளோ வித்தை காட்டிருப்பான். ஸோ ப்ரோ, உனக்கு வந்து என்னதான் கிடைக்காது, பட் ஆல் த பெஸ்ட். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா உசுமாக்கி பண்ணியிருக்காங்க. எப்படி ரின் மேலே எவ்வளோ லவ்னு கேட்பேன். அண்ட் சல்யூட் ஃபார் ஹீஸ் ட்ரூ லவ் அண்ட் ஃபோட்டோ வித் ஹிம். லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு ரின் அவர் அவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வந்து ட்ரூ லவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்காது. லைக் எப்படின்னு சொல்கிறது, எனக்கு அதுக்கான ஆன்சர் தெரியாதுங்க. ஏன்னா வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், எதாவது உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஏன்ப்பா இப்படி லவ் பண்ணுறேன்னு ஏதாவது ரீசன் சொன்னாங்கன்னா அதை வந்து காமெண்ட்டில் சொல்லிடுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ் இருக்காது. அண்ட் சல்யூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எல்லோரும் வந்து ஒபிட்டோடைய லவ்வுக்கு வந்து சல்யூட் பண்ணியே ஆகணும். அண்ட் ஃபோட்டோ பிடிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நேத்திக்ஷே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒபிட்டோ கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுப்பேன். ஆல்ரெடி உசுமாக்கியாக தான் சொல்லியிருந்தாங்க ஒபிட்டோ கூட ஒரு ஃபோட்டோ பிடிப்பேன்னு. ஸோ இவங்களும் வந்து இதை தான் சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கணும், கேர்ள்ஸுக்கு கூட ஒபிட்டோ வந்து ரொம்ப பிடிக்குதுன்னு. ஸோ ஒபிட்டோ மாதிரி பாய்ஸ் வெயிட் பண்ணுங்கயா, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு கமெண்ட் ரொம்ப பெரிய கமெண்ட்டு. ஷேடோ நைட் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒபிட்டோவை பார்த்ததால் தட்டி கொடுத்து ஒன்றை மாதிரி லவ் பண்ணவும் அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணவும் யாராலையும் முடியாது. ஏன் எங்கள் வேர்டில் இப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்கள் வேர்டில் இப்படி யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேபி உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் யாராச்சும் ஒபிட்டோ மாதிரி பையங்க இருக்கலாம், ஓகேவா. ஸோ வந்து எல்லாரும் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லாமல் இப்படி பேச முடியாது. மற்றபடி ஓகே தான், அவனை மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ண யாராலையும் முடியாது. ஏன் அவனை மாதிரி லவ் பண்ணக்கூட யாராலையும் முடியாது தான். அண்ட் செகண்ட் ஒன், ஒபிட்டோவை கூட்டிகிட்டு போய் நம்ம வேர்ல்டில் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு ஒபிட்டோ கூட ட்ரிப்போ என்ஜாய் பண்ணுவேன். ரின்னும் இருந்தால் ரின்னையும் கூட்டிகிட்டு போவேன். அந்த ரின்னு ஒன்று இருந்ததாலாம் பிரச்சனையே, அந்த ரின்னால மற்ற பிரச்சனையும். ஒபிட்டோ வந்து ரின்னை எவ்வளோ லவ் பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபன் பண்ணுங்க ஒபிட்டோ வச்சு. தேர்ட் ஒன், ஒபிட்டோ கிட்ட நீங்கள் இந்த வேர்ல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க, எப்படி திரும்ப போவீங்கன்னு கேட்டு நானும் கூடவே நருட்டோ வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன். பிகாஸ் அங்கே எனக்கு குட்டி வேலை இருக்குது. என்ன வேலைலாம் நல்லா தெரியும். கக்காஷியை மீட் பண்ணணும், அதானே. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஜி ஸ்குவாட் கமெண்ட் பண்ணியிருக்காரு. டீச் மீ சம் ஜூட்ஸஸ். நீ என் கூட உட்கார்ந்து வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாக்ஸிங் எனக்கு நீ தான் வரியற. நீ போட்ட சண்டை ஒன்னொன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது.
நெக்ஸ்ட்டு கமெண்ட் பரணிதா மீனாட்சி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒபிட்டோ கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவேன் அண்ட் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். எதுக்காக கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கொஞ்சம் எங்களுக்கு விளங்கியிருக்கும். பட் தெரியல. பட் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. ஆக்சுவலானா இருக்க கண்டிஷன் எல்லாரையும் போட்டு தரலனா உனக்கு ரென் கண்டிப்பாக கிடைப்பான்னு மேனுப்ளேட் பண்ணுவேன். சொல்லு ஏதாச்சும் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். இப்போ லைஃப்லாம் சொல்லுவீங்களாடா ஏதாச்சும் அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் உங்களுடைய சிந்தனைக்கு வந்து நான் பாராட்டு. பட் ட்ரூத் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒபிட்டோ கண்டிஷால் ஒபிட்டோ மேலே ஹேட் இப்போ பர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இவரும் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நஃப்ரின் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒபிட்டோ கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவேன். டீனேஜ் ஒபிட்டோவாக இருந்தால் மாதுராவை சந்திக்கிறத தடுப்பேன். இப்படி நீங்கள் மாதுராவை சந்திக்கிறத தடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. மொத்த நட்டோஷிப்புடனுமே அந்த இடத்த முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஒபிட்டோ மாதுரா கூட சேர்ந்தால் தான் தரமான சம்பவம் நடக்கும். அப்படி சம்பவம் நடந்தால் தான் நட்டோஷிப்புடனே இருக்கும். இல்லைன்னா அது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரியாக மாறி போயிடும். எம்கே மோஹித் கமெண்ட் பண்ணிருக்காரு. ப்ரோ ஆட்டோகிராஃப் கேட்டு சாவடிச்சிடுவாங்க ப்ரோ ஃபேன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு கவுண்ட் பார்த்தீங்கன்னா லீ ஸ்டார் பண்ணியிருக்காரு. அந்த மாஸ்க்கை வாங்கி எடுப்பேன் ப்ரோ. எனக்கு அந்த மாஸ்க்கு மேலே தனி கண்ணு இருக்குது தான். பட் ஒபிட்டோக்கிட்டேருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக அமேசானில் ஆர்டர் போட்டு நான் வாங்கி எடுத்துருவேன். பட் அதுக்கு காசு வேணுமே. நெக்ஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் கவுண்ட் பண்ணியிருக்காரு. மீ ஆல்சோ லிட்டில் லைக் ஒபிட்டோ ஸோ டோபி அதாவது ஒபிட்டோ வந்து புரிஞ்சுப்பாருன்னு சொல்கிறாரு. அதாவது வந்து ஒபிட்டோக்கு ஃபேன்ஸாக இருக்க நிறைய பேர் வந்து அவரை புரிஞ்சிக்கிட்டவங்களாக தான் இருப்பாங்க. புரிஞ்சிக்கிற ஒரு சில தற்கொலைஸ் தான் அந்த ஒபிட்டோ கேரக்டரை ஹேட் பண்ணும். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான ரீசன் வச்சுருப்பாங்க ஒபிட்டோ ஹேட் பண்ணுறதுக்கு. பட் ரீசனில் நம்ம ஒரு சிலர் ஹேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுகளை தான் நான் தற்கொலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, நீ அப்படி வரியா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹினாட்டா உசுமாக்கி /ட்ரிப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்னால் ரீட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ரீட் பண்ண அவ்வளோ லென்த்தாக போயிடும். ஏன்னா அவ்வளோ லாங்காக இருக்குது இந்த கமெண்ட். ஸோ வந்து பாஸ் பண்ணி அதை ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கமெண்ட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ புரியும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு 5-10 செகண்டோ 30 செகண்டோ பாஸ் பண்ணி இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரீட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணுங்கள். A few minutes later. அதாவது இவங்க இந்த கமலை என்ன தான் சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ மாதிரி பசங்களை அதாவது ட்ரூ லவ் எதிர்பார்க்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் என்ன சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒபிட்டோ வந்து புகழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிடலாம். பட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன் வந்து ஒபிட்டோ வந்து இப்படி கிடைக்கான்னு தெரிஞ்சு ஒரு எவ்வளோ லவ் பண்ண அவங்கள ட்ரூவாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக லவ் பண்ணுற இந்த பையனும் இப்படி தான் இருப்பான். ஓகேவா? இதான் என்னுடைய ஒரு ஆன்சர்னு நான் சொல்லிடுவேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் ரீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் கவுண்ட் பண்ணியிருக்காரு. அவன் நல்லவன் ப்ரோ. அவனோட ப்ரோவாக ட்ரை பண்ணுவேன். ரீசன் ஃப்ரெண்ட் ஆனால் எண்ட் ஆகும். ப்ரோ ஆனால் நோ எண்ட். ப்ரோ ஒபிட்டோ நல்லவன். இப்படிப்பட்ட கமெண்ட்ஸை பார்க்கும்போது தான் ஒபிட்டோ மேலே எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கேர் அண்ட் லவ் இருக்குதுன்னு நல்லாவே புரியுது. ஒபிட்டோக்குன்னு தனி ஃபேன்ஸ் பேஜ் இருக்கிறது ரொம்ப ஹாப்பி தான். ஆஸ் ஒபிட்டோ ஃபேனாக இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இந்த நிமிஷம் இந்த கணம் சந்தோஷமாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு கவுண்ட் பார்த்தீங்கன்னா கேமிங் காமெடி தமிழ் கவுண்ட் பண்ணியிருக்காரு. நீ என்ன இந்த வேர்ல்டே அழிப்போம். இதுதான் தவறான செயல். அதாவது நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஒபிட்டோ மாதிரி கேரக்டர் டிசைன் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி வந்து நாமளும் மாறணுன்றதுக்கு கிடையாது. அவன் பண்ண தப்பை நாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஓகேவா? ஸோ அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம்னாலே ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒபிட்டோ மாதிரி நான் உலகத்தை அழிக்க போகிறேன், நெரன் மாதிரி நான் ரம்பிளிங் பண்ண போகிறேன் சுற்றிட்டு இருப்பீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு தான் கஷ்டம் வந்து சேரும். அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய வந்து பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய தாட் இது தான். ஸோ வந்து உங்களுடைய தாட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் சொல்ல வேண்டிய என்னோட கடமையை சொல்லிட்டேன். ஃபைனலி வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு யார் கேரக்டரை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.
என்ன ப்ரோ நீ ஒபிட்டோ மீட் பண்ணால் என்ன பண்ணுவேன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தலைவனுக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட் ஒன்று வைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் மாதிரி பியூர் லவ் அண்ட் ட்ரூ லவ் பண்ண யாராலையும் முடியாது. நிறைய பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ தான் இப்போ இன்ஸ்பிரேஷன். அதாவது வந்து ஒன் சைட் லவ் பண்ணுற எல்லாரும் டிபியும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தனிமை வாட்சஸ் டிபி பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ வச்சுக்காக தான் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. ஸோ வந்து ஒபிட்டோக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட்டை வச்சு தலைவனுக்கு ஒரு ரெஸ்பெக்டை போட்டுற வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக்ரியாஸ் வரட்டா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. எனக்கு தப்பாக சொல்லியிருந்தா சொல்ல மாட்டேதாலும் அதையும் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ஆசமான வீடியோ சந்திக்கும் நான் உங்கள் ஐஎம்டாக்கு. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் டேக்ரியாஸ் வரட்டா. ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி